இருக்கும் பத்திரிகைக்காரர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி. ஏன்னா இந்த படத்தை வெற்றியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு. இது சத்தியமாக சொல்கிறேங்க, நான் ஒவ்வொரு இன்டர்வியூவும் சரி, எங்கே போனாலும் சரி, மதகஜராஜா எப்போ ரிலீஸ் ஆனாலும் சூப்பர் ஹிட்டுன்னு. அதே மாதிரி தாங்க இந்த படமும். தேசிங்கராஜ் டு ஆரம்பத்தில் எண்டு வரைக்கும் சும்மா கலகலகலகலகலன்னு சூப்பராக. நீங்கள் பார்த்த முதல் தேசிங்கராஜா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், அதே மாதிரி இதுவும் மிகப்பெரிய சக்ஸஸ். அவர் படம் எல்லாமே சக்ஸஸ் தான். காமெடியை ரசிக்க அந்த டைரக்டருக்கு ஒரு இது வேணும். அது நம்ம எழில் சார் ரசித்து ரசித்து எடுப்பார். நாங்கள் சீரியஸாக எடுப்போம். படத்தில் நீங்கள் பார்க்குறப்போ அது பயங்கர காமெடியாக இருக்கும். விமல் சார் செம்ம ஜாலியாக, ரொம்ப எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் சிங்கம்புலி சார், எங்களோட சாம்ஸு, புகழ், நிறைய நடிகர், ரவிமரியான் சார் பின்றாரு, எங்கே போட்டி போடவே முடியாது அந்த அளவு எல்லாருமே ரொம்ப. அதே மாதிரி ரோபோ சங்கர் சார் இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். மியூசிக் டைரக்டர் நம்ம வித்யாசாகர் சார், ரொம்ப வருஷ நண்பர். அவருடைய மெலோடி சாங்கும் சரி, டப்பாங்குத்து சாங்கும் சரி, எல்லா சாங்குமே கலக்கலாக இருக்கும். வித்யாசாகருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. கேமராமேன் செல்வா சார், அதாவது எங்களோடு இணைஞ்சு ரொம்ப ஜாலியாக உட்காரவே மாட்டாருங்க. பரபர வேலை செஞ்சே ராத்திரி 12 ஆகிடும். என்ன சார் அப்படின்னு கேட்க, அவர் ஜாலியாக எங்கள் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அவருடைய அசிஸ்டன்ஸுக்கும், இந்த முருகன் சார், ஞானசேகர் சார், இந்த டைரக்டரோட டைரக்டர் அசிஸ்டண்ட்டுங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டு, இந்த படத்தில் இருக்க மேக்கப் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எழில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற திரையுலக டைரக்டர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எழில் சாருக்கு மீண்டும் நன்றி. மெயினாக ப்ரொடியூசர் சாரை சொல்லணும். அங்கே வந்துட்டு படம் எப்படி நடக்குது, எப்படி போயிட்டுருக்கு, இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் இது பண்ணீங்களா, உங்களுக்கு இது வந்துச்சா, நீங்கள் அப்படி எங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அதான் அந்த ப்ரொடியூசரோட சிறப்பு. அவர் பையன் ஜனா புதுசு மாதிரியே தெரியாது, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பர் படம், தேட்டரில் பாருங்கள். சூப்பர் காமெடி படம். உண்மையாக சொல்கிறேங்க, சத்தியமாக சொல்கிறேன். என்னோட வேலையை குறைச்சிட்டீங்க சார், எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பேசிட்டீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க, ரவி மரியா சார், சிங்கம்புலி சார், நீங்கள் நிறைய படங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அண்ட் விமல் சார், இவங்க எல்லாருமே இந்த காம்பினேஷனில் தேசிங்கராஜா 1 போல் இதுவும் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் செட்டில் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும்? ஏதாவது ஒரு கலாட்டா பற்றி சொல்லுங்கள் சார். ஏதாவது கலாட்டா நடந்துக்கிட்டே இருக்கும். ரவிமரியான் சார் ஒரு கிண்டல் பண்ணிட்டு அப்படி இடுப்பு கிள்ளி விட்டு போயிட்டே இருப்பார். திடீர்னு விமல் சார் ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டு கலாலகலாம் தான் இருப்போம். ஆனால் சீன் வந்துட்டால் சீரியஸாக இருக்கணும். எழில் சாருக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் என்ன நினைக்கணும், என்ன எடுக்கணும்னு நினைக்க நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நம்ம எங்கேயா மிஸ் ஆனால் கூட, சாமி இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணுவார். எழில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அவர் படத்தில் நான் ஒரு 5-6 படம் நடிச்சிருக்கேன். எல்லா படத்துலையும் என் கேரக்டர் ஹிட்டு. அதே மாதிரி இந்த படத்தில் எல்லா கேரக்டரும் ஹிட்டு. அத்தனை கேரக்டருக்கும் ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. எல்லாருமே ஜாலியாக பண்ணியிருக்காங்க. புகழாக வந்து கலக்கியிருக்காரு. இந்த மாதிரி படம் நீங்கள் பாருங்கள். நாங்களே எங்களை புகழ்ந்துக்க கூடாது. நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு உண்மையை எழுதுங்க, அதுதான் முக்கியம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்கள் அன்புக்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி வண்டர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. ப்ரொடியூசருக்கு நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நிறைய ரோபோக்கள் வரலாம்.